செந்தில் பிரபு பவுலிங். ஒரு 4 இல்லை, உள்ள ஷாட்டு தான். ஸோ இந்த ஓவரோட செகண்ட் பால் இது. ஒரு நல்ல பவர்ஃபுல் ஸ்விங் சர்க்கிள்குள்ளே தான். பவுண்ட்ரியா, ஒரு நல்ல ஸ்டாப். ரெண்டாவது ஃபீல்டர் அட்டம் பண்ணுறாரு. 4 போகலை. ஒரு 2 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க MSDCC. 4வது பால் செந்தில் பிரபு. ஒரு நல்ல ஸ்ட்ரோக். லாஸ்ட் பால் இந்த ஓவரில். ஒரு பிளே அண்ட் மிஸ். இது ஒரு ஒயிட் பால். லாஸ்ட் பால் ரீபால் போடுறாரு செந்தில் பிரபு. ஒரு நல்ல ஒரு ஆஃப் சைடில் போடப்பட்ட பால். ஆனால் அகெயின் அதுவும் வைடு. அப்போ இது வரைக்கும் நல்லா தான் ஓவர் போட்டுட்டு இருந்தார். வைடாக போகிறாரு. அகெயின் இன்னும் லாஸ்ட் பால் அகெயின் மறுபடியும் போடுறாரு. 4. ஸோ MSDCC vs Men in Blue. Men in Blue ஃபர்ஸ்ட் பேட்டிங். 6 ஓவருக்கு 25 ரன்னு. ஒரு குயிக்கான ஒரு டெலிவரி. பேட்ஸ்மேன் சர்ப்ரைஸ் டிஃபென்ஸ் பண்ணிட்டாரு. தேர்ட் பால் போடுறாரு மணிவாசகம். இது ஒரு சர்ப்ரைசிங் பால் தான். இந்த ஓவரில் போட்ட எல்லா பாலுமே சர்ப்ரைசிங் தான் பேட்ஸ்மேனுக்கு. இது வரைக்கும் இது ஒரு நல்ல ஓவர். ஒரே ஒரு ரன் தான் போயிருக்கு இந்த ஓவரில், அதுவும் எக்ஸ்ட்ராஸில் தான். Men in Blue 7 ஓவர் 26 ரன்னு. ஸோ செகண்ட் பால், 8வது ஓவர் செகண்ட் பால். ஸோ பவுலர் ஒரு நல்ல கார்டு சேஞ்ச் பொசிஷன் எடுத்துருக்கிறாரு. பார்ப்போம் நல்லா பவுலிங் போடுறாரான்ட்டு. எஸ், இது கன்ஃபார்மாக ஒரு நல்ல பால் தான். நல்ல டெலிவரி. அகைன் ஒரு தேர்டு பால் போடுறாரு மதுக்கரை. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் 5th பால் போடுறாரு. ஸ்விங் அண்ட் மெஸ்ஸு தான். நிறைய டாட் பால்ஸ் போட்டிருக்காங்க அந்த டீமு. ஃபஸ்ட்டு 7 ஓவரில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 30 பால் கிட்ட டாட் பால்ஸ் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் 2 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டிஃபென்ஸ் ஆன பால் தான். சர்க்கிள்குள்ளார தான் பால்ஸ் நிறைய ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சர்க்கிளை தாண்டி 1-2 பால் தான் வந்துச்சு. ஸோ இந்த ஓவரோட லாஸ்ட் பால் மதுக்கரை முத்து. ஒரு நல்ல ஸ்விங்கு. இதுவும் சர்க்கிளில் தான். ஓகே, ஒரு நல்ல ஸ்டாப் பை த ஃபீல்டர் மணிவாசகம். 8 ஓவர் முடிவில் Men in Blue 32. இது வரைக்கும் ஒரு நல்ல பவுலிங் ஸ்பெல்லில் வச்சுருக்கிறாங்க MSDCC. கிரெடிட் கோஸ் டு குமரன், செந்தில் பிரபு. ஃபஸ்ட்டு அவங்களோட 6 ஓவர் பயங்கரமாக இருந்துச்சு. விக்கெட்ஸ் கூட விழுந்துச்சு. அதுக்கடுத்து வர பிளேயர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணுறாங்க, டாட்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு சிங்கிள் ரீச் ஆணுச்சு முத்தரசு ஓவரில். பார்ப்போம் இந்த ஓவரில் ஒரு பெரிய ஷாட் இருக்குமான்ட்டு. எப்பா நல்ல டெலிவரிங்க. ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர். விக்கெட்டுக்கு போடலான்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டர் சைட்லேருந்து. ஆஹா, ஒரு கேட்சாக இருக்குமா? இல்லை. ஆஹா, இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் த்ரோ. கீப்பர் எப்படி ஜம்ப் பண்ணி பிடிக்கிறாரு. போன பால் ஒரு நல்ல ஒரு டெலிவரியை பார்த்தீங்க. போல்டு கிளைம் பண்ணுறாங்க. காலில் பட்டு போயிருந்துருக்கான். போல்டு இல்லை. ஸோ அகைன் அந்த லெக் பைக் அப்புறம் அடுத்த பால் போடுறாரு முத்தரசு. ஒரு நல்ல பவுன்சர். எஸ், சொன்னபடி ஒரு பவுன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவர் முடிஞ்சிருச்சுங்க.
ஓகே, 9 ஓவர் 33. மணிவாசகம் போட வந்திருக்கிறாரு. நல்ல சர்ப்ரைசிங் பால்ஸாக தான் போட்டுட்ருக்கிறாரு. இந்த ஸ்பெல்லு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. 9 ஓவர் முடிவில் 33 ரன் போன பால் டாட் பால். 3வது ஓவரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுண்ட்ரி போணுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பவுண்ட்ரிஸ் கூட போகல. நல்ல ஒரு டீசெண்டான பவுலிங்கை தான் அவங்க அந்த டீம் போட்டிருக்காங்க. இது ஒரு 4க்கான ஒரு சான்ஸாக அங்கே பவுலர் ஃபீல்டர் ரொம்ப பாலை தடவிட்டு இருக்கிறாரு. ஸோ கேப்டன் பின்னாடிலேருந்து இன்னும் ஃபேஸ் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. போட்டாருங்க ஒரு ஃபேஸை. கீப்பரு காலுக்குள்ளார போகுதுங்க. காலுக்குள்ளார போகுது. கேட்டது கேப்டன் தான், ஃபேஸு பத்தலைன்ட்டு போட்டார் ஒரு ஃபேஸு. ஸோ இந்த ஓவரோட 3வது பால், இந்த ஓவரோட லாஸ்ட்டு பாலு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த ஓவரு. பத்து ஓவர் முடிஞ்சிருச்சு. 38 மென் இன் ப்ளூவோட ஸ்கோரு. நோ பால். செந்தில்ஜி கேட்சு. பிளேயர் நின்றுட்டுருக்கிறாரு. போன பால் ஆக்சுவலாக ஒரு நோ பால். ஒரு நல்ல ஷாட்டு. கால் ஃபார் 2 போகுமா? இல்லை, சிங்கிள் ரன்னுக்கு தடுத்துருக்கிறாரு பாலா. கார்டு சேஞ்ச் பண்ணி போடுறாரு முத்து. நல்ல ட்ராப் டாட் பால் தான். பால் எங்கே போகுதுன்னு தெரில ஃபீல்டர்ஸ்க்கு. லாஸ்ட் 2 பால்ஸ் இந்த ஓவருக்கானது. ஒரு ஸ்விங்கான மிஸ்ஸு இந்த ஓவரோட லாஸ்ட் பால். ஒரு நல்ல ஒரு போட்ட பால். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஓவர் இதோ மக்களே. இப்போ நீங்கள் ஒரு பார்த்தது ஒரு பெரிய டிசாஸ்டரான ஒரு பவுலிங். கேப்டன் முத்துக்குமார் 23ஆம் புலிகேசி ரெடியா? அடுத்து இன்னும் பாலே ஆரம்பிக்கல. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. கையெல்லாம் வேற பயங்கரமாக சுற்றுறாரு. ரெடி? டேங்கப்பா. என்னங்க இன்னைக்குன்னு பார்த்து நல்ல பால்லாம் போடுறாரு. வியூவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இன்னும் 4 பால் இருக்குது வியூவர்ஸ். கண்டென்ட் கண்டிப்பாக கிடைக்கும். போட்டாரு. ஓட விட்டாங்க. லாஸ்ட் 2 பால் இந்த போட்டார்ல. இது வரைக்கும் இந்த ஓவரில் 2 நோ பால்ஸ் வந்திருக்கு. பேட்ஸ்மேன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம். என்னையாடா பால் அடிச்ச? சிங்கிள் தான். ஓகே, நம்ம 23ஆம் புலிகேசி பண்ணுறதை பார்த்தா இன்னும் ஒரு ஓவர் கேட்பார் போல். அது எப்படி கேட்பீங்க? இதான் வந்துட்டோம்ல ஃபார்முக்கு. ஓகே, இது வரைக்கும் தலைவர் 9 பால் போட்டிருக்கிறாரு. இதான் போட்டார்ல. இது வரைக்கும் 10 பால் போட்டிருக்கிறாரு. ஓகே, 12 ஓவருக்கு 54 ரன் மென் இன் ப்ளூ அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். ஒரு நல்ல பாலா இல்லை ஒயிட் பால்
13வது ஓவர் ஃபஸ்ட்டு பால். பர்ஃபெக்ட் யார்க்கர் தான் அது, சிங்கிள் தான் போகுது, இல்லை ஒரு மிஸ்ஃபீல்டு. 2க்கான கால். ரன் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஃபீல்டர் ஒரு அக்ரெஷனான ஒரு ரன்னிங்கில் வந்து கலெக்ட் பண்ண பார்த்தாரு, இல்லை 2 ரன்ஸ் தான். செகண்ட் பால் ஒரு பர்ஃபெக்ட் பால் தாங்க இது. இந்த ஓவரோட தேர்ட் பால். அகெயின் ஒரு ஒயிட் பால். அகெயின் ஒரு ஒயிட் போட்டிருந்துறாரு. நல்ல கேட்ச் எடுத்துட்டேன். ஒரு நல்ல பவுண்ட்ரி. எஸ் 4. 14வது ஓவர் ஸ்கோர் 66. இது 3வது பால். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் தான். ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் ஷாட். ஓகே, இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட்டு ஓவர் இம்சை அரசன். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி கேப்டன் ஆஃப் MSDCC போட வந்திருக்கிறாரு. ஸோ ஒரு உருட்டுறதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. போட்டாரா ஒரு வைடு. 6 பால் தானா இல்லை 15 பால் போட போகிறாரா தெரியல. இதுவும் ஒரு வைடு பால் தான். ஆனால் பேட்ஸ்மேன் நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு ஒரு 4க்காக. இன்னும் 2 பால் இருக்குது. அதுக்குள்ளே 2 வைடு போட்டுட்டாரு. ஜஸ்ட் ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ்ஸு. அப்புறம் நம்பி கீப்பர் அப்டு போகிறாரு. ஆஹா. ஸோ இந்த ஓவர் ஒரு பேபி கட், ஒரு லெக் பை. ஸோ இந்த ஓவரில் லாஸ்ட் 2 பால் இருக்குது. ஒரு 6 போகும். ரெண்டு பேரும் முரட்டு பீஸாக தான் இருக்காங்க. ஆள் பார்க்க கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் சார் இருக்காங்க. எதுக்கும் ஒரு 5 லாரி போலீஸு. ஓகே, MSDCC 86ன்ற ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஓவருக்கு 9 ரன்னு. ஸோ செகண்ட் ஓவர் ஃபேஸ் பண்ணுறாரு செந்தில் பிரபு. ஒரு வெல் லெஃப்ட் இல்லை. ஃபஸ்ட்டு பால் ஒரு நல்ல டாட் பாலு. செகண்ட் பால் என்ன செய்கிறாரு? ஓகே, ஏன் இது ஒரு சிங்கிளுக்கான முயற்சி தான். செந்தில் பிரபு நல்ல ஒரு காம் இன்னிங்ஸ் தான் விளையாண்டுட்டுருக்கிறாரு. ஸோ அவரோட பார்ட்னர் அந்த மாதிரி இல்லை. ஒரு ஆஃபில் ஒரு நல்ல கட்டு பண்ணார். பவுண்ட்ரி ஃபைன் லெக்கில் இருந்த ஃபீல்டர் எடுத்து ஆஃபில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன ஒரு சுச்சுவேஷன் நடக்க போகுது? போல்டு. ஒரு இது பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணது தான். ஒரு நல்ல ஸ்ட்ரைட்டாக ஆட வேண்டிய பால். 5 ஓவர் முடிவில் 43 ரன். After a sharp single, Raja on strike. So Vishnu, the new batsman on the strike. Reverse sweep, yes, ஒரு boundary போயிருக்கு. 4 over. 2 ஓவர் முடிவில் MSDCC 18 ரன்னு. செந்தில் பிரபு on strike. நல்ல கேட்சா.
இல்லை. கால் ஃபார் 2. பேட்ஸ்மேன்ஸ் புஷ் பண்ணிட்டுருக்காங்க. தேர்ட் ரன்னுக்கும் புஷ் பண்ணுறாங்க. எஸ், அந்த த்ரோவோட ஒரு கேப்பில் இன்னொரு தேர்ட் ரன். நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பால் ஒரு 3க்கு அப்புறம் அடுத்த பால் ஒரு நல்ல கட் பால் தான். ஃபீல்டர் கையிலேயே சிங்கிள்ஸ் போல். 2 பேருமே டார்கெட்டை மைண்டில் வச்சு தான் விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ 90 பாலுக்கு 86 தான் டார்கெட்டு. ஸோ 2 பேட்ஸ்மேன்ஸும் பேட்டில் தான் ஆட மீட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ட்ரை ஷாட்ஸும் அவங்க ட்ரை பண்ணல. இந்த ஓவரோட 4th பால். அகெயின் அதே ரீஜனில் இந்த ஓவரோட 2வது டைம் போயிருக்கு. பவுண்ட்ரியான்னு நினைக்கிறேன். ஃபீல்டரோட கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, அம்பையரும் 4 கால் பண்ணிட்டாரு. ஒரு நல்ல ஒரு ஷாட். ஓவர் 4. ஸோ இந்த ஓவரில் ஒரு 3, ஒரு 4, அகெயின் 4. ஸோ 3 ஓவர் முடிவில் எம்எஸ்டிசிசி 29 ரன். 4வது ஓவர் வைட் பால். ஃபஸ்ட் பால் வைட், அகெயின் ரீ பால். இதுவும் ஒரு வைட் பால். ஆஃப்டர் அ விக்கெட். ஒரு நல்ல குட் லென்த் பால் இது. பவுண்ட்ரி சான்ஸ் சேஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. லாஸ்ட் 3 balls இன் திஸ் ஓவர். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் போடுறாரு. ஆஃபில் போட்டு ஒரு 2 பாலுமே பவுண்ட்ரிஸ் பார்த்து போனதுனால கொஞ்சம் பவுலர் ஒரு லைனை சேஞ்ச் பண்ணிட்டாரு. லாஸ்ட் 2 more. அகைன் ஒரு ஃபீல்டு மிஸ். பவுண்ட்ரி இல்லை, தடுக்கப்பட்டது. நாலு ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் எம்எஸ்டிசிசியோட ஸ்கோர் 37. 2 விக்கெட் இழப்புக்கு. அடுத்த ஓவர் சம்பத் போட வந்திருக்கிறாரு. நல்ல ஒரு கட்டு, ஆஃப் கட் பால். ஓகே, ஆன் த மிடில் ஸ்டம்ப். ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல். பேட்ஸ்மேனே அவரோட விக்கெட்டை அக்னாலேஜ் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டார். நம்ம கேப்டன், சரி நம்ம அம்பையர் பட்டுச்சா படலையானே தெரில, கொடுத்துட்டாரா? கிழிச்ச சொல்லுங்க. எதுக்கு பாவம்? தூங்கலையா அவரு? கேப்டன் கூட்டன் தாலாட்டு பாட போறீங்களா? நீ என்ன பண்ணிருக்க? இருக்கு, எல்லாம் தான் இருக்கேன். இது அந்த கொல்லிவாய் பேசு கால் நீட்டி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறீ. இதை எடுத்துட்டேன். புரியல. யாருக்கு வேணாலும் கொடுங்க, அந்த பின்னாடி அந்த சிவப்பு சட்டைக்கு மட்டும் கொடுக்காங்க. முக்குன்னு மொக்கிட்டு இருக்கிறாரு. ராஜா ப்ரோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாரு. நல்ல ஒரு ஷாட், பவுண்ட்ரி. 6 ஓவர் முடிவில் 54 ரன். இப்போ ஒரு ரிவர்ஸ் ஷாட்டு இவருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ரிவர்ஸ் ஷாட்டு 6. .3 பால். இந்த ஓவரில் இது வரைக்கும் ஒரு 6 மட்டும் போயிருக்கு. ஒரு வைடான பால் தான், அதையும் மீட் பண்ணிட்டார் பாலா. பரவாயில்ல, ஒரு நல்ல டெலிவரி. பவுண்ட்ரி. ஸோ 42 பாலுக்கு 22 ரன் வேணும்.
இந்த ஓவரோட 3வது பால் இது. ஓவர் 6 ஓவருக்கு 20 ரன் வேணும். சிங்கிள். பேட்ஸ்மேன் வெல் லெஃப்ட் விட்டாரா இல்லை பால் அதுக்குள்ளார போயிடுச்சான்னு தெரியல. ஆனால் அது ஒரு டாட் பால். ஒரு நல்ல பால். கீப்பர் மிஸ்ஸு. பைஸில் ரன் ஓடிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேன்ஸும். புஷிங் ஹார்ட் போத் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ். இதுவரைக்கும் இந்த ஓவரில் பேட்ஸ்மேன் அடித்து எந்த ஒரு ரன்னும் போகல. கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ணி பைஸில் மட்டும்தான் ரன்னு போயிருக்கு. இது ஒரு நல்ல ஓவராக அமையுமா? ஐயோ, ஒரு கேட்ச் மிஸ்ஸு. பவுண்ட்ரி தான் நினைக்கிறேன். பேட்ஸ்மேனோட கான்ஃபிடென்ட்டை பார்த்தா அது கண்டிப்பாக பவுண்ட்ரி தான் போல். ஆஹா, ஓவர் 5 பாலுமே ஒரு நல்ல பாலு. அந்த 2 மிஸ்ஃபீல்டு தவிர விட்டுருந்தா இந்த ஓவர் ஃபுல்லும் மேடின் தான். மேடின் விக்கெட் அமைய வேண்டிய ஒரு ஓவர் மிஸ்ஃபீல்டுனால பைஸ் 2 and 4 போயிருக்கு. ஆத்தாடி, அம்பையரே அடிக்கிறாங்க. யாரை ஃபோக்கஸ் ஆக இந்த போஸ்க்கு ஒரு டிஃபினேஷன் கொடுத்தே ஆகணும். ஒரு டெம்டேஷன் பால் தான் இது. கரெக்டாக பேட்ஸ்மேனும் அந்த டெம்டேஷனுக்கு பலியாகாமல் வெல் லெஃப்ட் விட்டுட்டாரு. அகெயின் எல்பிடபிள்யூலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓவரில் 2 விக்கெட் விழுந்திருக்கும். ஒரு விக்கெட்ஸ் தான் பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஷாட். 1 pitch. ஸ்விங் அண்ட் மிஸ் ஓவர். இன்னும் 5 ஓவரில் 11 ரன் அடிக்கணும். விக்கெட் ப்ரொடியூசிங் ஓவராக இருக்குமா? நல்ல ஸ்டாப் தான் இது. இவரோட ஓவரில் மட்டும் 4 விக்கெட் சான்சஸ். டீம் சப்போர்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு மேட்ச் ரன்னிங் கேம் அமைஞ்சிருந்திருக்கும். இதுக்கு ஒரு ரன் ஓடுவாங்களா? இல்லை. 9 ரன்னு தான் அடிக்கணும். இப்போ ஒரு சிங்கிள் தான் போயிருக்கு. நல்ல ஒரு டெலிவரி. வெல் ஆஃப் சைடில் பிச் பண்ண பால். ஆனால் ஃபுல்லும் பேட்ஸ்மேன் டுவர்ட்ஸ் அ பேட்ஸ்மேன். ஒரு ஆஃப் கட் போயிருந்திருக்கு. நல்ல பால் தான் சொல்லணும். ஒரு பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஸ்வீப். கண்டிப்பாக அது கேட்சாக்கான ஒரு சான்ஸ் தான். 25 பாலில் 4 ரன் அடிக்கணும். பேட்ஸ்மேன் ஒரு வெல் டிஃபென்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஓவர் 24 பாலுக்கு 4 ரன். மேட்டர் ஆஃப் 1 ஷாட். பட் பிளேயர்ஸ் போல